எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம எல்லோருமே தினமும் வேற வேற காரணங்களுக்காக வேற வேற பிரார்த்தனைகளுக்காக நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்களை பாராயணம் பண்றோம். ஆனா இந்த ஒரு மந்திரம் சகல பாவங்களுக்கும் பிராயச்சித்தமாக போற்றப்படுகிறது. குருக்ஷேத்திர போர்க்களத்துல மரணத்தை எதிர்நோக்கி காத்திருந்த பீஷ்மர் தான் கற்ற மொத்த ஞானத்தையும் ஒரே ஒரு மாலையாக தொடுத்து தர்மபுத்திரரிடம் கொடுத்தார். அந்த மாலைதான் இன்று நம்ம காதுகள்ல ஒலிக்கும் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். ஆனா அதுல உள்ள ரகசியங்கள் நம்மளுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? வாங்க ஆழமா தேடுவோம். மகாபாரத போர் முடிந்து தர்மபுத்திரர் போர்ல வெற்றி பெற்றார். ஆனாலும் அவர் மனம் அமைதியின்றி தவித்தது. தன்னோட சொந்தங்களை கொன்று பெற்ற இந்த வெற்றி அவருக்கு மன அமைதியை தரவில்லை. கடும் துயரத்தில் இருந்தார். ஸ்ரீ கிருஷ்ணர் தர்மபுத்திரரை அழைத்துக் கொண்டு அம்பு படுக்கையில் உயிர் நீக்க காத்திருந்த பீஷ்மரிடம் அழைத்துச் சென்றார். அப்பொழுது யுதிஷ்டிரர், வாழ்வின் உண்மை என்ன? இந்த உலகிலேயே உயர்ந்த தர்மம் எது? யாரை போற்றினால் மனிதன் பிறவி துயரிலிருந்து விடுபடுவான்? போன்ற மிக முக்கியமான கேள்விகளை பீஷ்மரிடம் கேட்டார். அம்புப்படுக்கையில் கிடந்தபடி பீஷ்மர் தன் வாழ்நாள் அனுபவத்தை ஒரு மாபெரும் பொக்கிஷமாக தர்மபுத்திரருக்கு உபதேசித்தார். அதுதான் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம். இது வெறும் 1000 பெயர்கள் அல்ல, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த மகாவிஷ்ணுவே கிருஷ்ணராக அருகில் அமர்ந்திருக்க பீஷ்மர் விஷ்ணுவின் பெருமைகளை சொன்னார். கிருஷ்ணர் அதனை மௌனமா அங்கீகரித்தார். இது ஒரு நேரடி சாட்சியம் போன்றது. விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஏன் இவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? ஆதிசங்கரர் போன்ற மகான்கள் முதல்ல விளக்க உரை எழுதியது இதற்குதான். விஷ்ணு சஹஸ்ரநாமம் என்பது வெறும் பெயர்கள் மட்டும் அல்ல, ஒவ்வொரு பெயரும் ஒரு மந்திரம். இது அனுஷ்டுப் என்ற சந்தத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு பெயரும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு உருவாக்கும் வகையில வியாச முனிவரால தொகுக்கப்பட்டது. அந்த பெயர்களை சொல்லும் போது ஏற்படும் அதிர்வுகள் நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துகின்றன. ஆனா நம்மள பலருக்கு இத சொல்ல தெரிந்திருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையின் ஆழமான அர்த்தம் தெரிவதில்லை. தவறான உச்சரிப்பால அதன் முழு பலனையும் அடைய முடிவதில்லை. இந்த தடையை நீக்கவே நாம ஒரு புது பயணத்தை தொடங்க போறோம். ஒவ்வொரு ஸ்லோகமாக மிக விரைவாக நாம கத்துக்க போறோம். நமது வீடியோக்கள்ல ஸ்லோகத்தோட ஒவ்வொரு வார்த்தையையும் பிரிச்சு அதை சரியாக உச்சரிப்பது எப்படின்னு பார்க்க போறோம். ஒவ்வொரு வார்த்தைக்குமான ஆழமான தமிழ் விளக்கம், அந்த ஸ்லோகத்தை ராகத்தோட முறையா பாடுவது எப்படி, இறுதியாக அந்த ஸ்லோகத்தின் ஒட்டுமொத்த தத்துவம். இப்படி ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு வீடியோன்னு விஷ்ணுவின் 1000 நாமங்களையும் உங்க இதயத்துல பதிய வைக்க போறேன். இது வெறும் பக்தி மட்டும் அல்ல, ஒரு வாழ்வியல் கல்வி. தினமும் ஒரு ஸ்லோகம், ஒரு நாளைக்கு வெறும் 5 நிமிடங்கள். இந்த 108 ஸ்லோகங்கள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் அமைதியையும் கண்டிப்பா கொண்டு வரும். இந்த தொடர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை புரிஞ்சு உணர்ந்து சொல்ல கத்துக்கிற ஒரு பயணம். வாங்க நாராயணனோட நாமங்களை சரியாக புரிந்து போற்றுவோம். முதல் ஸ்லோகாவை அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓம் நமோ நாராயணாய.